ஹாய் ஹலோ வணக்கம் தமிழா, நான் உங்க டியூட்டி தமிழா. இன்னைக்கு மதியானம் எங்கேயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், ஆனா அது ராயலா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஏதாவது கடை இருக்கான்னு நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சீசி பைட்ஸ் லான்ச் அப்படின்னு ஒரு கடை இருக்கு அப்படின்னு. இது எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் சென்னை சில்க்ஸுக்கு நேரா ஆப்போசிட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இங்க சாதா ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாம இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல கிடைக்காத பாபிக்யூ பீஸா, பாபிக்யூ சாஸ் வச்சு தந்திருக்காங்க. ஸோ அப்படி நிறைய டிஷ் வந்து இவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த கடையை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வந்தோம். ஸோ இந்த கடையில இப்படி ஒரு கடை இருக்குன்னு எனக்கே தெரியாது. பட் ஆனால் இங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனாலதான் நான் ட்ரை பண்ணலாம்னு வந்தேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் மகளே, அதாவது இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீசி பைட்ஸ் லான்ச்சோட சாப்பிடுற இடத்துல தான் இருக்கும். சாப்பிடுற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, கடைக்கு மேல செட்டப் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு நம்ம ஊரோட வியூ வந்து தெரியுது. நம்ம அந்த அந்தோனியார் கோயில் ரோடு இருக்குல்ல, பிஎஸ்எஃப் ரோடு, அந்த ரோடு வந்து அப்படியே வியூ வந்து தெரியுது. இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு ஒரிஜினல் மொட்டை மாடியில இருந்து சாப்பிட்டா எப்படி ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலிங் இருக்கு. அப்படியே இந்த சைடு வந்து பாருங்களேன். இந்த சைடு இருந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஒரு சென்னை சில்க்ஸ் வந்து தெரியும். சென்னை சில்க்ஸ் அப்படியே கடைக்கு ஆப்போசிட்ல தான் அப்படியே நம்ம கடை இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இது எதுக்கு காமிக்கிறேன்னா, இந்த கடையோட ஆம்பியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த உள்ள டாப் வியூ வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதாவது என்னடா நம்ம ஊர்ல இப்படி ஒரு கடை இருக்கு அப்படின்னு. ஏன்னா இவங்க சொன்னாங்க 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையை ஆரம்பிச்சிட்டோன்னு. ஆனா நான் இப்போ தான் இந்த கடையை வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த கடையை கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு வியூல நம்ம ஊர்ல கடை இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து சாப்பிட்ற செட்டப் பாத்தீங்கன்னா, ஒரு பெஞ்ச் வந்து போட்டிருக்காங்க. அதாவது 4 பேர் போடுற மாதிரி. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸா வந்து கண்டிப்பா இந்த பர்த்டே பார்ட்டி, அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்றதா வந்து வெளில வந்து சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. இப்போ எங்களுக்கும் சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு. நானும் எப்படி சாப்பிட இருக்கு அப்படின்னு நானும் உங்களுக்கு சாப்பிட்டு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்டா நம்ம என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் ஆஃப் போத் பீஸா. அதாவது என்னோட சிக்கன் பீஸா, மட்டன் பீஸா கேட்கப்படுறோம். என்னன்னா பெஸ்ட் ஆஃப் போத் பீஸான்னு கேட்கீங்களா? எஸ், இதுல வந்து நிறைய டிஷ் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான டிஷ் வந்து இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. பார்பிக்யூ சிக்கனை வச்சு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குடமிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், அப்புறம் இந்த காளான், அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப யம்மியா இருக்கு. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்காண்டி ஃபர்ஸ்ட் பைட். சிக்கனோட இருக்கு, பாவம். யம்மியா இருக்கு. அது இல்லாம இந்த இதுல வந்து சாஸ் வந்து கரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பெஸ்ட் ஆஃப் போது வந்து கரிஞ்ச சாஸ் போட்டாதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இது வந்து கரிஞ்ச சாஸ்னா பழைய சாஸ் கிடையாது, சாஸோட பிளேவர் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களா, பீஸால வர மாதிரி நல்ல நூல் நூலா வருது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து எல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் சிக்கனை வச்சுதான் அன்னன்னைக்குள்ள வந்து இது பண்றாங்க. பழைய கடையில உள்ள மாதிரி ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால இது வந்து ரொம்ப ஹெல்த்து. இதோட ரேட் வந்து 210 rupees. ஸோ இது அப்படியே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாஸ் ஊற்றி ட்ரை பண்ணோம். ஓகே, பாத்தீங்கன்னா எச்செல்லாம் வடியுது, எச்சு ஊடுது. எஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதாவது நீங்க சிக்கன் பீஸா, மட்டன் பீஸா சாப்பிட்றத விட பெஸ்ட் ஆஃப் போது எல்லா வகையான பீஸா, எல்லா வகையான டிஷ்ஷும் சேர்ந்து பண்றது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் கம்மியான குவாலிட்டியில, கம்மியான ரேட்ல கொடுத்தாங்க. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, பிபிக்யூ பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இதுதான் ஆர்டர் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இதுல ஊத்துற சாஸ் தான் ஹைலைட். நான் ஏற்கனவே சொன்னாங்க பீஸா ஊத்துற சாஸ், அந்த சாஸ் தான். இது பேரு பிபிக்யூ சாஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் நான் கேட்டேன், நேம் வாங்கிட்டேன். ஸோ இதுல வந்து ஃபுல்லாவே போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேயா, நல்லா கிரன்ச்சியா கிறிஸ்பியா இருக்கு. அதாவது நம்ம எல்லா பிரெஞ்ச் ஃப்ரைஸ்லயும் டொமேட்டோ சாஸ் அதை ஊற்றி சாப்பிடுவோமா, இது வந்து பிபிக்யூ சாஸ் ஊற்றி சாப்பிடும்போது அந்த கரிஞ்ச டேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கரிஞ்ச டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஸோ மஸ்ட் ட்ரை. நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா இதோட ரேட் வந்து 80 rupees.
பட் ஆனால் நல்லா குவாலிட்டி வைஸ் குவான்டிட்டி வைஸ் நல்லா சூப்பராக தான் கொடுக்குறாங்க. நான் இப்போதான் இந்த மாதிரி இந்த பிபிக்யூ சாஸும் இப்போ தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் பிபிக்யூ சாஸ் ஊற்றி சாப்பிட்றது தான் பார்த்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரைஸ் வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க, நல்லா பாயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ மற்ற கடையில் உள்ள மாதிரி அந்த மாதிரி லோ குவாலிட்டியில் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்க, மஸ்ட் ட்ரை. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா என்னோட ஃபேவரட்டான வாட்டர்மெலன் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்டாக இதில் என்ன தோணுச்சு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராவே முறையாயிட்டு, அதாவது மேலே ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம எப்படி வீட்டில் போடுவோமோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. பார்க்கும்போதே சரி ஓகே குவாலிட்டியாக கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஏன்னா ஸ்ட்ரா ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா கடையிலும் இருக்க மாதிரி தான், வீட்டுல பண்ற மாதிரி இருக்கு. அதாவது எந்த ஒரு எசன்ஸும் இல்லாம அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கு. இதோட ரேட் வந்து 70 rupees. ஸோ இது மஸ்ட் ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த சீசி பைட்ஸ் லான்ச்ல வந்து 3 டிஷ் சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பிட்ட எல்லாமே இப்போ பீஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல சிக்கன் பீஸா, மட்டன் பீஸா அந்த மாதிரி தான். ஆனா இதுல நான் ஃபர்ஸ்டா பெஸ்ட் ஆஃப் போத் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ கண்டிப்பா எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்துச்சு. நான் சாப்பிட்டதுல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது இருந்துச்சு, அது வந்து பார்பிக்யூ சாஸ்ல வச்சு கொடுத்துருந்தாங்க, அது எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து வீட்டில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ அதே மாதிரி இருந்துச்சு. உடனே இவங்ககிட்ட எப்படின்னா இங்க வந்து ஒரு கேரியா வந்து பாத்துக்கிட்டாங்க, அதாவது கஸ்டமர் ஒரு கேரிங்கோட இதில் சர்வ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இங்க ஆம்பியன்ஸ் எல்லாமே, அதாவது இந்த கடையில இப்படி இருக்குமா, வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி, உள்ள இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சு. அதாவது டாப் வியூ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது இந்த பர்த்டே பார்ட்டி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிடும்போது இது வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம், மஸ்ட் ட்ரை. சாப்பிட்றதுலையும் இங்க வர்றதுலையும் குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணிட்டேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதனால உங்களோட விடைபெறுவது நான் உங்களுக்கு. பாய்.